பேசாத கம்முனக்காரு அவரு இயற்கைவாதி. பேசாத பேசாத நானே காலையில சும்மா அவனுக்கு ஒரு போன் நோண்டு விடுறானா நொன்னானுக்கிட்டே இருக்கும். இப்பதான் ஓடிட்டு வந்தா நானும் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல, வீட்டுக்கு கால் போட்டோம், அதனால வீடியோ எடுக்க முடியல. அதனால இன்னைக்கு என்ன வேலைன்னா ரொட்டேட்டரெல்லாம் சேராகி போச்சான். ஒரு கழுவி விட்டு 2 சைடும் கத்தி ரொம்ப கிட்ட போயிருச்சு. எங்கடா அரைக்கத்தி காணாமாப்ல? காக்கத்தி தாண்டா ஆல்ட்ரு போட முடியுமான்னு பார்த்துட்டு உள்ளக்கிறதெல்லாம் ஆல்ட்ரு தூக்கி போடு. அதெல்லாம் கழட்டி வச்சுக்கிறேன். நல்ல கத்தியாக இருந்தால் போட்டு விடு, இல்லைனா உள்ளக்கிற தூக்கி வெளியே போட்டு ஜேசிபி ஆப்ரேட்டர்னா அப்படியே இக்கத்தை கை கொடுத்து நீ போயிட்டு நீ தான் வரவன் 1/2 மணி நேரத்தில் இல்லை. கால் போடும் போது இரியானதுக்கு 6 மணிக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். நீ எல்லாம் வாழ்த்துக்கள் நல்லா வந்தான். அதனால் இந்த ஓரத்தில் கத்தி பாருங்க, ரொம்ப சூப்பையாக தேஞ்சு போச்சு. இல்லை இதை கழட்டி உள்ளே போடணும், இல்லைனா உள்ளே கறதை கழட்டி வெளியே போடணும். இல்லையா வீட்டில் ஏதாச்சும் போன ஐட்டம் கழட்டினா நல்லா 6 கத்தி இருந்துச்சுன்னா அந்த கத்தி எடுத்து போடணும். ப்ரோ இன்னும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை அதுங்காட்டியும் கழுவுற ஒர்க்கில் இருக்கிறான். நீ ஆக மொத்தம் கால் போட வரல, பால் பாயசுக்கு அவ்வளோ விவரமாக கேட்குற. மாப்பிள்ளைங்க பாரு, டேங்க பாருடா டே, அப்படியே காட்டு, நல்லா இருக்குது. என்ன வந்துச்சு? இங்கே நில்றா டே, இந்த பக்கம் நில்றா. சின்ன பையனை திட்டாதரா. கால் தெரியாத பட்டுருச்சு, இதுக்கு போய் டென்ஷன் ஆகாத. ரோலையா இப்படியும் கழுவலாமா? ஏமாப்ல போட்டுவிட்டு இப்படியும் தண்ணி அடிச்சு கழுவலாமா? அப்படிங்கிறா. அதெல்லாம் அவன் பொண்ணா பிறக்கும் கடுகுட்டியா பிறந்துட்டான். பொண்ணுங்க தான் அப்படி ரொடன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. விஜய், நீ வாட்டர் வாஷ் பண்றியா வண்டியா? வண்டியா சரிந்தா மாத்துங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடுறா. நல்லா தான் அடிக்குது. கார் என்ன பண்ணுறீரு? மணி அடிக்கிறேன் அதுதானே தெரியல. அப்புறம் கேட்குறேன், ஐயோ சுற்றுது. ஆள் என்ன தின்னு போயிது? இது எங்கே திங்குது பிடிக்குது? இப்படி சுத்தமாயிடுச்சா? ஆமாம், எங்கே ஜோடியா கிளம்பிங்க? கிளம்பி ஜோடியா நரசுக்கே இப்போ நிலைமையா? என்னென்ன பண்ணும்? ஆஃப் பண்ணுமா? வீடியோவா தெளிவாக சொன்ன. ஆனால் இப்போ வண்டி ஆஃப் பண்ணுமா? கையோட வந்துட மாட்டேங்குது. இப்போ எப்படி ரேஸ் கொடுத்துட்டு இழுத்தா மட்டும்தான் ஆஃப் ஆகணும். எங்கள் தாத்தா சின்ன சேவன் சொல்லிக்கிறாரு. கலைக்கு வேலை செய்யலாம். கலைக்கு வேலை செஞ்சு முடிச்சிருச்சு. வீட்டில் போய் திருப்பியில் எடுத்துடா.
விஜயண்ணா என்ன பண்ணுறீங்க? எதுவும் பண்ணலையா? எதனா ஒரு பேண்ட்டு மேலே ஏற்றி ஒரு பேண்ட்டு கீழே இறக்கி இன்னும் பேசணா? ஆமாடா. இதுக்கு பேர் தான் திருப்பலியா? வேணா திருப்பலியா? திருப்புலின்னா வேறையா? யாரு உங்களையே கூப்பிட்டாங்க? அதுக்கு என்ன பண்றா? என்னது? யார் அப்போ இது? யாரும் வண்டியில் வராங்க. அட நம்ம அண்ணன். திருப்பலியை எடுத்தாச்சு. கொண்டுட்டு போய் அஜித் அண்ணன் கையில் கொடுத்தாச்சு. வேணாம் இங்கே பார்த்தீங்களா? நீங்களே ஒரு சொல்லுங்கள் மனசாட்சியோட. எடுத்துட்டு வர சொன்னிச்சு. கஷ்டப்பட்டு எடுத்து 100 கிலோ தூக்கிட்டு வந்தா என்ன வெயிட்டா தெரியுமா? இந்த மாதிரி காமெடியா? அது அந்த மாதிரி காமெடி. இன்னும் நல்லா தெரிவிக்கணும். அழுக்கு போகவே இல்லை. அப்போ நான் கேட்கல, இவங்க கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக தூக்கு. சாட்டு பூட்டு பண்ணி ஃபுல்லாக தூக்குக்கணுமா? இங்கே தண்ணி விட்டா நான் எப்படி உக்காருவேன்? நீ உட்காரக்கூடாதுன்னு தண்ணி உட்காரக்கூடாது. தண்ணி விடுவியா? இது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும்? எனக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுக்கவே இல்லையா யாரும்? ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறாட ஃபுல்லாக தூக்குங்கிறாங்க. இப்போ இந்த சாவி பிடிச்சிருவோம் ஸ்டார்ட் ஆகுமா? ஃபுல்லாக தூக்குன்னா என்ன பண்ணுதுல? இது ரெண்டு எதை இதை தூக்கணுமா இதை தூக்கணுமா? இதா தூக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ எப்படி ஆஃப் பண்ணுனா ரேஸ் கொடுத்து இப்படி இழுத்தா ஆஃப் ஆகி போயிடும். ரேஸ் கொடுத்து இழுத்தா தான் ஆஃப் ஆகணும் சொல்லிக்கிறாங்க பெரியவங்க. உனக்கு தெரியாது நினச்சிதுண்ணா? எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் கற்றுக்கா. இன்னைக்கு நல்லா 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 இறங்கணுமா? இன்னொன்னா கீழே இங்கே அடிச்சுடுறாரு. பொசுன்னு இறங்கிட்ட சொண்டாளா. இந்நேரத்துக்கு கம்மிருப்பேன். ஒழுங்காக பார்த்துறேன். பெல்ட் எப்படி போகணுன்னு என்னை பார்த்தா கற்றுக்கணும். மழை வராமல் இருந்துச்சுன்னா கழுவி பிடிக்க மாட்டேன். மழை வராமல் இருந்துச்சா கழுவிக்கவே மாட்டீங்களா? ஏன் அப்படி? இதேனா புகை வருது. ஃபயர் மிஷினா? புதுசாக பழசாச்சுட்டு பழசு புதுசு கவர் இல்லை. அது இன்னும் பெருசா? இதேதான். பெருசு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த இது இருக்குல்ல, இந்த லென்ஸு இத்த சோடு இருக்கு. இத்த சோடு ஒரு சின்ன காமெடி. சின்ன காமெடி இல்லை, இது அந்த மாதிரி காமெடி. அந்த மாதிரி காமெடி சின்ன காமெடி. இப்போ அதாவது வந்து கிறிஸ்டேசிய பெருமா பண்ணுறாரு. என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? அவங்க என்னமோ 2 பேரும் சின்சியராக ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணணும்? ஊற வைக்கணும். கொண்டு போய் ஆற்றுக்குள்ள நீத்திட்டு வரதா? அந்த மாதிரி ஊற வைக்கிறதா? கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு சோப்பு தூள் போட்டு ஊற வைக்கலாம். ஆச்சுதுண்ணா இந்த சைஸு வாஷிங் மிஷின் இருக்குதா?
அஜித் என்னன்னா ஏகே எப்படி இருக்க வேண்டிய பையனை கடைசியாக வண்டி டயரை கழுவி விட்டீங்களே. ஏன்னா இவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருந்த உன்னை இப்படி வண்டி கழுவி விட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? நீதான். நானா காரணம்? இது கிருஷ்ணனை தான் காரணம். என்னன்னா புசுன்னு கழிட்ட. என்ன உள்ளேருந்து புகை வருது? அப்போ ஐஸ் வாட்டர் ஊற்றினா கோல்ட் ஆயிருமா? ஓ அந்த மாதிரி காமெடியா? அந்த மாதிரி காமெடி பாருங்க இப்படி புகை வருதுன்னு. இது என்ன உள்ளனா என்னென்ன எத்தனை பேர் போகுது? எதுக்குண்ணா போகிறது? அது ஒன்று வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது, ஒன்று வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறது, இன்னொன்று உங்கள் வீட்டுக்கு போகிறது, எங்கள் வீட்டுக்கு போகிறது, இன்னொன்று வந்து பக்கத்து வீட்டுக்கு போகிறது. இந்த ஒயர்லாம் எனக்கு எங்கெங்கே போகுதுன்னா நம்ம படிச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் படிச்சிருக்க வேணாமா நீ? நான் அது படிக்கல. இந்த டப்பாயை ஓப்பன் இருக்குது வெத்தலை பொட்டி. ஆயா சுடுது. என்னண்ணா அதான் சுடுது? அரை மணி நேரமா? அதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆயிடுச்சா? அடிவேல் சொல்கிற மாதிரி 1 மணி நேரம் நின்று பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதை கழட்டுவோம். கழட்டாதே கழட்டாத. நான் கழட்டி தட்டி போடலாம். அது பழம் அது பழம் கழட்டக்கூடாது. அது இது போகக்கூடாது மென்டல். அது நான் மெண்டலாம். சரி விடு. சரிடா நான் அப்படி இங்கே பாருங்க, நான் இப்படி சொன்னேன்னா நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்க நான் அப்படி சொன்னேனா இல்லைன்னு. கையில் தேய்ச்சினா ஏதோ பிசு இருந்துச்சுன்னா வச்சுக்க. பிசு இருந்துச்சுன்னா வச்சுக்காது. அந்த பிசு வச்சு நான் என்ன பண்ணுறது? வைத்தியத்தெல்லாம் கூட வச்சுக்க. அப்படி 8 வாட்ச் கீழே தள்ளி விட்டுருவேன் என்னைய. இப்போ சொல்லுங்க. இரு நான் கால் கழுவிக்கிறேன். இப்போதான் நான் சுத்தமாக இருப்பேன். அஜித்தண்ணா அப்படியே அந்த பைப் ஆஃப் பண்ணா. அடுத்து அஜித்தண்ணை முடிச்சு நானும். ஏய் நீ என்ன சொல்கிறான்? என்னடா இது? என்னது இது? வண்டி. இந்த வண்டி எத்தனை ரூபா? எத்தனை லட்சம் டிராக்டரு? 100 மில்லியனா? அப்படின்னா என்ன தெரியாம எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் தெரியலன்னு தான் சொல்லுவான். தளவுக்கு போகணும். பாய் பாய் எங்க போற? எங்க போற? பின்னாடி வந்து பார்க்கணுமா? ஏன் சொல்லிட்டு போக மாட்டியா? சரி நானும் உட்காந்துக்கிறேன். ஏன் வண்டி போக மாட்டேங்குது? என்னது இது? அது டீசல் எனக்கா நானே சொல்லியிருப்பேன். அட இது பேர் தான் சாப்பாயிலா? இது என்ன ப்ளூ கலர் ஜூஸாண்ணா? இது என்ன பண்ண அப்புறம்? எவ்வளோ காக்கணுமா? ஏன்னா நொன்னாரே வருது. கலக்கியாச்சு.
அடுத்து எடுத்துக்கணும் போய்க்கொண்டே இருக்கிறோம். எப்படியோ 4 மலை தாண்டி வந்தாச்சு. என்ன பண்ணுற? முடிச்சு போட்டு இதுக்கு முடிச்சு போட்டா அவங்க தடியில் கரெக்டாக இது பண்ணுறாங்கல்ல, அப்படியே தூக்கி போட்டால் கீழே இதாக இருந்தும் முடிச்சு போட்டு தூக்கி போட்டுருவாங்க. நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன். 1 மணி நேரமாக ஒரு சொல்லிட்டு இருக்குது. இன்னும் இருக்கு. அது எதுக்கு முடிச்சு போடுறதுன்னு தான் கேட்டேன். அதுதான்டா தறியில் வேஸ்ட் ஆகி வருது இல்லை, அதை வந்து அப்படியே போட்டால் கீழே விழுந்து எல்லாம் காலில் கையில் மாட்டிக்குமா. ஓ, இது அந்த மாதிரி காமெடி. கல்வி தட்டா பாருங்கம்மா, பல்ஜினுக்குது. ஞாபகம் ஊக்கியா இருக்காது. என்ன வச்சிருப்பாரு, நந்துகிட்ட வாங்கியிருப்பாரு. இந்த கம்பியுமா கழுவணும்? என்ன அது கம்பியா? நான் உட்கார இடத்துல நல்லா கழுவணும். ஓகே, சரிங்க சரி. அண்ணன் சொன்னால் தம்பி கேட்டுக்கணும், சரியா? அஜிதனை பண்ணுற தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. கீழே மண்ணுக்குது, அப்படியே போட்டு தேய்க்கக்கூடாது. ஸ்க்ராட்ச் ஆயிரும். ஓ சரிங்க. அஜித்தை நான் தப்பு பண்ணல. அப்புறம் ஆனால் நம்மளால் அடி வாங்க முடியுது. சரியாண்ணா? சரிண்ணா. ஏன் சொல்லலண்ணா? சரிண்ணா. நீ அப்புறமேட்டு அடிப்பேன். நீ தம்பி பீசி, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓ அப்படியா? அந்த மாதிரி காமெடி. அந்த மாதிரி காமெடி. அது ஏதோ சோரமில் இருக்குதுண்ணா. பெரும்பைத்தியம். பைத்தியத்தில் பெரும்பைத்தியம், அப்பைத்தியம் எல்லாம் அஜித். திருக்குறள் எப்படி இருக்குது? சும்முட குட்டி நீயோ கண்டுபிடிச்சா? நானா கண்டுபிடிச்சேன், உனக்கோசரம் கண்டுபிடிச்சேன். சூப்பரா. நாங்கள் தான் பேம்பஸு. பேம்பஸ் இல்லை, ஃபேமஸ். டங்கு ஜிலிப்பாயிடுச்சு. பேம்பஸ் இப்போ பேண்ட்ஸ். சரி, அவ்வளோதான் கேட்கேன். எனக்கு ஸ்டியரிங்லாம் விழுவுது. இப்படியா மட்டும் கிளீனர்லாம் வேணும்? தேனியா? இந்த பைப்பை இப்படி திரிக்கணுமா இப்படி திரிக்கணுமா? தண்ணீர் தான் வரணும். நான் சத்தியமாக நீ வேணா கேட்டு போய் திரி விட்டேன். பக்கத்து பைப்பா? தண்ணி வெளியே வருது. அஜித்னா சூப்பர்ண்ணா. என்னடா பண்ற? தேய்ச்சிட்டு கழுவுறியா?
ஓ தேய்ச்சி கழுவுறியா? நாம் இருக்கிறதே குட்டை. நீ கீழேந்து தரல, அது குழந்தை கூட தள்ளும். உடனே ஒரு குழந்தைக்கு கூட்டு வந்து தள்ள விட்றான். சேஷேபி கண்டுபிடிச்சிட்டு யார் தெரியுமா? சேஷேபி டிராக்டரா? ஆனா காமெடி வேணான்னு சொல்லிட்டேன் தம்பி. காமெடி வேணா சொல்லிட்டு நானுங்கிறியா? நம்ம வீடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுறத நம்ம யாருமே பார்க்க மாட்டோம். என்ன சின்ன பசங்க தான் பண்ணிட்டுக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்படி சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. சொல்ல மாட்டேங்க. நம்மளாம் வீடியோ எடுக்கிறது இல்லையா? அது அப்படிதாங்கய்யா. போச்சு. இந்த பக்கம் வரல தானே, இந்த பக்கம் நிற்கல இல்லை. நோ கம்முட்டு அக்கா வந்துச்சுன்னா கம்முட்டு பார்த்துட்டு போகிறேன். அவள் பார்க்கவே இல்லையா? இந்த கிறிஸ்டிய சைடு கம்முனே மாட்டிக்குதுப்பா. ஏன்னா ஒரே மஜா போல செம்ம மஜா மேல மசாஜுங்கிறியா? அப்படி முக்கியமா இங்க என்னடா பண்ற? ஏன்னா அடுத்த ஐபிஎஸ் வந்துவிட்டார். ஏகேனா யாரு? அனகொண்டா. அனகொண்டாவா? நான் உன் பேர் என்னது? ஏகேவா? அனகொண்டாவா? நான் உன் வாய் கேட்கல. உன் ஃபுல் நேம் என்னது? ஏன்னா அஜித்குமார். நிஜமாலுமேவா? இதை நான் நம்பணுமா? நம்ம நிலத்தோம், நம்ம நிலத்தோம். நிஜமா? பாருங்க, இப்படிதான், இப்படி ஒரு அண்ணன் தான் தேவைப்படுது. போடுறா டே, நிப்பாட்டுற போதுங்க. பாருங்க, இப்படிலாம் தேய்ச்சி கழுவுறது உங்களுக்கு யாராவது கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டேன். இன்னும் வேற காமெடி வேணாம் சொல்லிட்டேன் நான் அப்படிங்குது. வண்டி அப்படியே பழிச்சு நிற்குதா? தேங்காய் போட்டு தொடங்கி. தேங்காய் எண்ணெயா? தொடச்சா என்னாவும் துடைக்கல என்னாவும்? பார்க்க நல்லா இருக்கு. பழன்னு இருக்குமா? பாருங்க, எங்கெங்கெல்லாம் விட்டு வண்டி சுத்தம் பண்ணுறது பத்தியா? இதுனா அஜித்தானா அவன் பேர்? ஆமாம், அஜித்தானா. நீ வேற மாதிரி போ. வர மண்ணு இந்த திருப்பி பிடிச்சி
நீ ஏதோ ஐபோன் மேல இருந்து குதிச்சு விடாதா? ஐபோனா? என்னாச்சு? பார்க்கவே இல்லை நேத்திலிருந்து. இது ஏன்டா போட்டுட்டு இருக்கா? கட் பண்றா. என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட் பண்ணுறேன். இதுதான் எவ்வளோ கழுவ? அவ்வளோதான்டா. 2 மணி நேரமாக கழுவுற. எங்கள் அப்பா எங்கள் அம்மா போய் அவங்க உட்காந்துட்டு இருக்கோம். பாருங்க ப்ரோ, ஃபைனல் டச் இதுதான். அஜித்தன் அப்படியே வழியா கழுவி முடிச்சிருச்சு. கழுவி முடிச்சு ஃபைனல் டச். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அஜித்தன் எப்படி கழுவிக்குதுன்னு. ஐஃபோன் வாங்கி தரலாம் வந்துருக்கானா? 3 மணி நேரம் சொல்லிக்கலாம். அப்புறம் வருங்களா? என்ன பண்ணுறது? என் அப்பா இழுத்து பிடிக்கலான்ட்டு நல்லா பல வெளுத்து போடுவேன். ஆஃப் பண்ணி தூக்கி கும்பிட்டு ஓகே ப்ரோ. வண்டி கழுவி நிப்பாட்டியாச்சு. அடுத்து லைட்டாக ஹேர் அடிச்சு விட்டு கத்தியை கழட்ட வேண்டியதான். 3 கத்தி 6 கத்தி இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 மாற்ற வேண்டியதான். என்ன மாப்பிள்ள பண்ணிட்டு இருக்குதே? எங்க வீட்டில் கத்தி இருக்கு? வீட்டில் இருக்கிற கத்தி எடுத்தாருன்னா அப்புறம் இதே கழட்டிட்டா இன்னொரு கத்தியை கழட்டிவிட்டு ஆப்போசிட்டு இதுமாதிரி சாத்திரம் சின்ன கத்தியாக வந்துடும். என்ன பண்ணலாம்? டைட் பண்ணிவிட்டு அந்தான வேறு பக்கம் கழட்டு, இன்னொரு ரோலில் கழட்டு. இதை அதே போட்டுடலாமா? அது அந்த பக்கத்துக்கு யூஸ் வச்சுக்க கூடா. அந்த பக்கத்துக்கு 3 கத்தி மாற்றணும்ல. இல்லைம்மாம்மா, இங்கேயும் பழைய கத்தி எடுத்து போட்டால் வெட்டு கம்மியாக விழுவும்ல. அதே எதுக்கு ஒரே இடத்துல கழட்டுனா? கொஞ்சம் மட்டை கூட கழட்டி இப்போ இது இங்கேயே போட்டுடலாம். கையில் கழட்ட விடணும்டா ஒன்றை. அப்போ பார்த்து 1க்கு 4 ஆகிட்டு கரெக்டானு பார்த்து கழட்டும். இது எப்பயும் பண்ணுறது தான். கையில் கழட்டுனா ஆகும்மா? இல்லை எப்பயும் மாற்றி கழட்டிட்டு. இந்த ஓரம் 3 கத்தி கழட்டி உள்ளே போடணும், அந்த ஓரம் 3 கத்தி கழட்டி உள்ளே போடணும். கழட்டி போட்டோம்னா இன்னொரு கத்தி தேவை மட்டும் ஏவனா ஒடியாந்தாருன்னு வச்சுக்காங்களே. மறுபடியும் இன்னொரு ஆல்ட்ரு இருக்குது. இன்னொரு பேட்ச் பஞ்சர் ஓட்டுனா அவ்வளோதான், முடிஞ்சது. இங்கே ஒரு வாசம் இருக்குது பஸ். ரொட்டேட்டரில் ஓட்டையே எல்லாம் இருந்துச்சு. நீ கழுவி எல்லாம் ஓட்டை கழுவிதான் ஓட்டையா பாருதா. இதெல்லாம் ஓட்டையே இல்லாத இருந்துச்சு. நீ கழுவுனதுல எல்லாம் ஓட்டையாகி போச்சு. கழுவுனதுல ஓட்டையாகி போச்சு. ஆமாம். கழுவாத இருந்தால் ஓட்டையெல்லாம் தெரியாத பத்திரமா இருந்துச்சு. எல்லாம் கழுவி ஓட்டை பெரும் ஓட்டை விழுந்து போச்சு. இருக்குது. அதனால் இந்த கத்தி கழட்டி உள்ளே போட்டு உள்ளக்கிற கத்தி எடுத்து வெளியே போட்டால் கணக்காக போயிடும். ஏப்பா நான் மாற்றின வாட்டி உங்களுக்கு கண்ணி பண்ணுறேன். ஓகே ப்ரோ, அவ்வளோதான் பாருங்கள். எந்த ஜோடு கத்தியாக மாற்றியாச்சு. 3 கத்தியும் கடைசி கத்தி டைட் பண்ண மாப்பேன். கடைசி கத்தி ஒன்று டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. இது மாதிரி ஓரத்தில் இருக்கிற கத்திக்கு வந்து புது கத்தி வாங்கி போடாதீங்க. இது மாதிரி இறக்கிற ஆனது கத்தியை வந்து வேறு கத்தி போட தேவையில்ல. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் அரை கத்தி ஆயிடுச்சுன்னா ஓரத்தில் சுத்தமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் அரை கத்தி வாங்கி போட்டால் ஓரளவுக்கு ஈக்குவலாக தேயின்னு கணக்கு பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து தப்பான கால்குலேஷன். அப்படி பண்ணவே கூடாது. இது மாதிரி கடந்து போட்டால் ஏகத்துக்கும் மட்டமாக தேயும். அதை விட்டுட்டு ஓரத்துக்கு மட்டும் புது கத்தி போட்டோம்னா ஸ்பீடாக ஓரத்து கத்தியே தேஞ்சு போயிடும். ஏன்னா அங்கே 42 கத்தியா 36 கத்தி தேயாது. ஆனால் அந்த 6 கத்தி சீக்கிரம் தேஞ்சு போயிடும். அவ்வளோதான் நம்மள வாசல் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வச்சுட்டில விட்டுரு. அதை எடுத்துட்டு மட்டும்
ஓகேன்பா அவ்வளோதான். கடைசி கத்தி டைட் வச்சுட்டு இருந்தேன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ உட்காந்துட்டு கழட்டிட்டு இருக்கிறான். புரியல. மணி 8 ஆயிடுச்சு. பாப்பாட்ட பேச போல மாப்பிள்ள. நாளை மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். டேக் கேர்.